அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணிக்கலாம். A long solenoid. क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா long solenoid with 50 turns per centimeter கொடுத்திருக்காங்க. 15 turns per centimeter. ஒரு சென்டிமீட்டர்ல 15 turns இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மால் லூப் ஏரியா 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்சைட் த சொலினாய்ட்ல வச்சிருக்காங்க. நார்மல் டு ஆக்சிஸ். நார்மல் டு ஆக்சிஸ்னா 90 டிகிரிக்கு வித் ஆக்சிஸ்ல வச்சிருக்காங்க. இஃப் எ கரண்ட் ஆஃப் த சொலினாய்டு சேஞ்சஸ் ஸ்டெடிலி ஃப்ரம் கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2 to 4 amps in செகண்ட்ல மாறுது. வாட் இஸ் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் த லூப் வைல் கரண்ட் இஸ் சேஞ்சிங்? சரிங்களா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு லாங் சொலினாய்டு ஒரு காயில இந்த காயில் பார்த்தீங்க அப்படின்னா 50 டர்ன்ஸ் per சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் n தான் எடுத்துருக்கணும். சரிங்களா? ஏரியா கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நார்மல் சொலினாய்டோட தான் ஒரு நார்மல் சொலினாய்டு அப்படின்னா இதோட ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக வச்சிருக்காங்க. சரிங்களா? 90 டிகிரியில் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷனை எழுதிக்க போறோம். கிவன் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டர் n இஸ் ஈக்குவல் டு 15 டர்ன்ஸ் per 1 சென்டிமீட்டர். இது என்ன பண்ணணும், நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது, 1 சென்டிமீட்டருங்கிறது 10⁻²2 மீட்டர். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 10⁻²2 மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ 1 மீட்டர். ஸோ இது எப்படி எழுதலாம், 1500 per மீட்டர்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது நம்ம என்ன பண்ணணும், மீட்டருக்கு மாற்றணும். அப்போ 2 into 1 சென்டிமீட்டருங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 10⁻² மீட்டர் ஹோல் ஸ்கொயர். இதை பண்ணால் என்ன ஆகும், 2 into 10⁻4 மீட்டர் ஸ்கொயராக மாறிடும். ஸோ நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம பவர் போடாமல் டைரெக்டாகவே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடுவோம். 2 into 10⁻² மீட்டர் ஸ்கொயர்னு. ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா 10⁻4ங்கிறத போடணும். ஸோ அதை தான் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக், அதை அவாய்ட் பண்ணிடணும். இப்போ கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா 2 ஆம்பியர்ல இருந்து 4 ஆம்பியருக்கு வந்து வித்தின் 0.1 செகண்ட்ல சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 4, மினிமம் வேல்யூ வந்து 2. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சொல்யூஷன். ஸோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா நமக்கு, ஸோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை சேஞ்ச் இன் டைம். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஃப்ளக்ஸ்னா என்ன தெரியும், B into Aன்னு தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவங்க கொடுக்கல, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொலினாய்டுங்கிற ஒரு டேர்ம்ஸ் வந்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? சொலினாய்டோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா மோனி μ0 n into I ஷார்ட்கட். அதாவது எப்படி வந்து நியூமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதான். மோனி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு சொலினாய்டில் யூஸ் பண்ற ஃபார்முலா. இப்போ μ0 வந்து கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகல, ஸ்மால் லெட்டர் என்னும் சேஞ்ச் ஆகல, ஆனா கரண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, ஏரியா சேஞ்ச் ஆகல. இப்போ ஃபைனலா இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு μ0 n வெளியே எடுத்துக்கிறேன், ஏவும் வெளியே எடுத்துருக்கிறேன். அப்போ di/dt அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா வேல்யூமே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து கிடைச்சிரும். μ0ங்கிறது என்னது, 4π into 10⁻⁻7. என்னங்கிறது என்னது 1500. ஏரியாங்கிறது என்னது 2 into 10⁻⁻4. இப்போ சேஞ்ச் இன் கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்னது நமக்கு 4 - 2 / 0.1. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூலாம் நமக்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 10⁻20 இருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து -5 ஆக்கிடுறேன்.
சரிங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா 2/0.1ன்னு வரும். அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20/1ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ 20 × 2 பார்த்தீங்க அப்படின்னா 20 × 2 × 4π பண்ணோம் அப்படின்னா 40 × 4 இப்போ 160π அப்படின்ற டேர்ம்ஸ் வந்துடும். சரிங்களா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 7.5 × 10⁻⁻6 வோல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து அதோடைய வேல்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.